Hi friends, நம்மளோட சேனல்ல டிகிரி லெவல் ஜுவாலஜி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர்ல இருந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் பார்த்தோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூ சிலபஸ்ல யூனிட் 10ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டால பிரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன, மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி டேட்டா அண்ட் சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு வரும்போது டேட்டானா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா தெரியும். பயோஸ்டாட்டிஸ்டிக்ன்றது பயாலஜியில இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்மளோட ரிசர்ச்சுக்கு, நம்மளோட கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது. நம்பர் ஆஃப் பாப்புலேஷனா இருக்கலாம், இல்ல இந்த அட்மாஸ்பியர்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்குன்றது இருக்கலாம், ஒரு குளத்துல எத்தனை மீன் இருக்கு, எத்தனை மீன் செத்துச்சு என்விரான்மெண்டல் சேஞ்ச்னால, அந்த மாதிரி டேட்டா வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ தான். இந்த டேட்டா வந்து பிரைமரி டேட்டாவா இருக்கலாம், செகண்டரி டேட்டாவா இருக்கலாம். இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றவரை நம்ம வந்து இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாவை கலெக்ட் பண்றவரோட நேம் என்ன? இன்வெஸ்டிகேட்டர். அவர் பண்ற இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து இன்வெஸ்டிகேஷன். இப்ப பிரைமரி டேட்டான்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி டேட்டா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம நேரடியா போய் அந்த ஒரு வேரியபிள்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் உன்னோட பிளட் குரூப் என்ன, உன்னோட பிளட் குரூப் என்ன, இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் பி பாசிட்டிவ், எத்தனை பேர் ஓ நெகட்டிவ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். நம்மளே இன்வெஸ்டிகேட்டர் வந்து நேரடியா அந்த இடத்துக்கு போய் கலெக்ட் பண்றது. இது ரொம்ப ஒரிஜினலா இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். பிரைமரி டேட்டான்றது எப்பயுமே ஒரிஜினலா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். ஆனா இதுல என்னென்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லேபர். நம்ம நேரடியா போய் இருக்கணும். நம்ம லேபர் நிறைய மேன் பவர் வந்து தேவைப்படும். நம்மளே போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியானதும் கூட, ரொம்ப ஸ்லோவா நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு தட்டையா போய் உங்களுக்கு என்ன என்ன நீங்க என்ன வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரோட ஹைட்டை மெஷர் பண்றது, ஒவ்வொருத்தரோட வெயிட் பாக்குறது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிஎம்ஐ இண்டெக்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் தான் பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்றது கலெக்டட் ஃப்ரம் அனதர் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல போய் உங்க ஸ்கூல்ல படிக்கிறதுல எத்தனை பேர் வந்து நியூட்ரிஷன் லெவல் குட்டா இருப்பாங்க, எத்தனை பேர் வீட்டுல பேலன்ஸ்டு டயட் கிடைக்குது, அல்லது எத்தனை பேர் இந்த பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க, இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்றது ஏற்கனவே அந்த டீச்சர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பிரைமரி டேட்டா. அதுல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணோம்னா, அந்த இன்வெஸ்டிகேட்டர் கலெக்ட் பண்ணான்னா அதுதான் செகண்டரி டேட்டா, கலெக்டட் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம 1000 பேர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 டீச்சர்ஸை பார்த்து அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப எக்கனாமிக்கல், ரொம்ப காசு கம்மியா தான் தேவைப்படும். ஆனா இதுல வந்து நாட் ரிலையபிள். இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, எத்தனை வந்து வேல்யூஸ் வந்து கரெக்டா இருக்குன்றது ரிலையபிளா இருக்காது. ஏன்னா மொத்தமா ஒரு 1000 பேர், ஒரு 4000 பேருக்கு நம்ம வந்து வேற இடத்துல போய் நம்ம கலெக்ட் பண்ணும்போது அங்க ரிலையபிளா இருக்காது. எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரைமரி டேட்டாவை உங்களுக்கு டிக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிரைமரி டேட்டாவோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினலா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும், லேபர் இருக்கும், காஸ்ட்லி இருக்கும், ஸ்லோ இருக்கும். இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவும் வரலாம். இதுல எதெல்லாம் பிரைமரி டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எதெல்லாம் செகண்டரி டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னும் வரலாம். ஸோ பிரைமரி டேட்டாவோட ஆப்போசிட் ஃபுல்லாமே செகண்டரி டேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரைமரி டேட்டா வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு பார்த்தோம். அப்ப செகண்டரி டேட்டா என்னது? ரொம்ப எக்கனாமிக்கலானது, காஸ்ட் கம்மியானது. பிரைமரி டேட்டா ரொம்ப ரிலையபிளானது, அக்யூரேட்டானது. செகண்டரி டேட்டா ரிலையபிளே கிடையாது, அக்யூரசி கம்மியா தான் இருக்கும். பிரைமரி டேட்டா ரொம்ப ஸ்லோவானதுன்னு பார்த்தோம். அப்ப செகண்டரி டேட்டாவுக்கு என்ன வரும்? ஸ்பீடா இருக்குன்னு வரும். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க, முக்கியமான ஒரு டேர்ம். பிரைமரி டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் திங் பார்ப்போம், மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா. மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டால நேரடியா போய் பர்சனல் இன்டர்வியூ பண்றது. ஓகே, நேரடியா போய் இந்த மீன் மார்க்கெட்ல எந்த ஃபிஷ் வந்து அதிகமா விற்பனை ஆகுது, அந்த மாதிரி நேரடியா போய் டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நான் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது எல்லாமே அது வந்து பிரைமரி டேட்டாவா செகண்டரி டேட்டாவான்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே போய் டைரக்டா பர்சனலா இன்டர்வியூ எடுக்கும் போது அது வந்து என்னவா தான் இருக்கும்? பிரைமரி. பி ஃபார் பிரைமரி டேட்டா, அதை தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
இது வந்து ரொம்ப ஒரிஜினலா இருக்கும், ரொம்ப ஆத்தென்டிக், உண்மைத்தன்மையா இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நம்மளே போறனால இதுல ஒரு சேஞ்சஸ் நடக்காது. இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ அப்படின்னா அத அத தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியால எத்தனை பேர் ஸ்மோக் பண்றாங்க, அல்லது எத்தனை 50 பிளஸ்ல இருக்கவங்க அடல்ட் பீப்புள் வந்து ஸ்மோக் பண்றாங்க அப்படின்றத அந்த ஏரியா பெட்டி கடைகள்ல போய் நம்ம கேட்கிறோம். அவங்களால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. பட் வந்து எனக்கு டெய்லி ஒரு இத்தனை ஸ்மோக்கர்ஸ் வந்து வர்றாங்க கடைக்கு, இத்தனை பேர் வந்து அந்த பொருட்களை வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியும். இது ஓரலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நேரடியா நம்ம ஸ்மோக்கர்ஸ்ட போய் பேசல. இன்டைரக்டா தான் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்குறோம். ஸோ இன்டைரக்டா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்குறோம். இது செகண்டரி டேட்டா. தேர்ட் ஒன் வந்து த்ரூ கரஸ்பாண்டன்ஸ். யாரோ இடையில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ஏரியால உங்களுக்கு எத்தனை நியூஸ் பேப்பர் விக்குது, என்ன மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ் அதிகமா விக்குது, இந்த ஏரியால இருக்கிறவங்க அதிகமா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்களா, தமிழ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்களா, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகமான நியூஸ் பேப்பர் விற்கப்படுகிறதா, இல்ல வாரத்து நாட்கள்ல அதிகமான நியூஸ் பேப்பர்ஸ் விற்கப்படுதா, இதெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்போம்? நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் கிட்ட கேட்போம். அந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் தான் நம்மளுக்கு கரஸ்பாண்டன்ட்டா இங்க வேலை பார்க்கறாங்க. சோ நம்ம வீடு வீடா போய் என்ன நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம கேட்க போறது கிடையாது. நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்ஸ்ட இருந்து நம்ம இந்த நியூஸை கலெக்ட் பண்றனால, இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றனால, இதுவும் த்ரூ கரஸ்பாண்டன்ஸ் வர்றதும் செகண்டரி டேட்டா தான். மூணாவதா வர்றது கொஸ்டினர். நம்ம நிறைய கொஸ்டினர்ஸ் ஃபில் பண்ணியிருப்போம். நம்ம நேம், அட்ரஸ், நம்ம எதை பத்தி பண்ணிருப்போம், நம்ம வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, என்ன மாதிரி டூர் போலாம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டினர்ஸ் வந்து ஃபில் பண்ணிருப்போம். இது வந்து ஒரு பிரைமரி டேட்டா தான். நம்ம ஒரு 25 பேர்ட்ட எடுக்கிறோம்னா 25 பேர்ட்ட அந்த கொஸ்டினரை கொடுத்து, ஓ இந்த ஏரியால இத்தனை பேர் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்காங்க, அல்லது இத்தனை பேர் வந்து டிகிரி படிச்சவங்க இந்த ஏரியால இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத்தனை பேர் மேரிட் பீப்புள் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஸ்டினர் கொடுக்கறது. ஒரு கூகுள் ஃபார்ம், இந்த காலத்துல வந்து ஆன்லைன்ல கூகுள் ஃபார்ம் கூட நம்ம கொடுத்து ஒரு கொஸ்டினரை வாங்கலாம். இதெல்லாமே பிரைமரி டேட்டா. அப்படியே நம்ம அந்த சாம்பிள் கிட்ட போய், அந்த பாப்புலேஷன்கிட்ட போய் நேரடியா அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்றதுனால இந்த கொஸ்டினர் வந்து ஒரு பிரைமரி டேட்டா தான். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சஸ். சென்சஸ் கண்டக்ட் பண்றதும் ஒரு வே ஆஃப் கலெக்டிங் த டேட்டா. சென்சஸ் வந்து கண்டிப்பா பிரைமரி டேட்டாவா தான் இருக்கும். சென்சஸ்னா என்னது? இந்த ஏரியால எத்தனை மக்கள் தமிழ் பேசுறவங்க இருக்காங்க, எத்தனை மக்கள் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, எத்தனை மக்கள் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க அப்படின்னு பாப்புலேஷனை 1 by 1 கவுண்ட் பண்றது தான் சென்சஸ். இந்த ஏரியால எத்தனை தென்னை மரம் இருக்கு, எத்தனை மாமரம் இருக்கு, எத்தனை பேர் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பாப்புலேஷனை இண்டிவிஜுவலா 1 by 1 கணக்கெடுக்கிறது தான் சென்சஸ். சென்சஸ்ன்றது ஒரு பிரைமரி டேட்டா. இது வந்து ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும், லேபர் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும், நிறைய பேர் உழைக்க வேண்டியது இருக்கும், ரொம்ப காசு செலவாகும். சென்சஸ் ஒரு பிரைமரி டேட்டா. நான் இந்த இடத்துல ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்பெரிமெண்ட். சென்சஸ் கருத்து எழுதிக்கோங்க உங்களோட நோட்ல. எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா எடுக்கிறேன், பிஹெச், ஒரு நிறைய வாட்டர் கலெக்ட் பண்ணி, பாண்ட் வாட்டர், நம்ம வீட்டில் இருக்க டேப் வாட்டர், கமர்ஷியலா ஆர்ஓ வாங்குறோம் இல்லையா, அந்த வாட்டர் எல்லாத்தோட பிஹெச் வந்து நான் செக் பண்றேன். அந்த பிஹெச் வேரியபிள், அந்த பிஹெச் நம்பர் தான் நம்மளோட வேரியபிள் டேட்டா. இந்த சாம்பிள்ல இருந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பிஹெச் எதுல கம்மியா இருக்கு, எதுல ஜாஸ்தியா இருக்கு, எது வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு, எந்த தண்ணி நம்ம கன்சியூம் பண்றதுக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா வர்றது. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு பிரைமரி டேட்டா. ஓகேங்களா? ஒரு வாட்டர் வந்து எது கண்டாமினேட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அல்லது மண் எடுத்துக்கோங்க, ஒரு 4 இடத்துல மண் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பிஹெச் கண்டென்ட்ஸ் செக் பண்ணோம்னா எந்த மண் வந்து செடி வளர்றதுக்கு உகந்த மண், அந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ல முடிவை நம்ம தரலாம். பட் நம்ம நேரடியா போய் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றதுனால, நேரடியா அந்த வேரியபிளை கலெக்ட் பண்றதுனால அது வந்து ஒரு பிரைமரி டேட்டா. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டால எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு மெத்தடு. கடைசியா இருக்குது சாம்பிளிங். சாம்பிளிங் அப்படின்றது ஒரு பாப்புலேஷன்ல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கையில, அந்த பாப்புலேஷன் ரொம்ப பெரிய பாப்புலேஷன், அப்போ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் சாம்பிளா எடுத்து அவங்க கிட்ட நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்றது. இது வந்து ரொம்ப ரிலையபிளா அக்யூரேட்டா இருக்காது. ஒரு 4000 பேர்ட்ட பண்ண வேண்டியதை நான் ஒரு ரேண்டமா ஒரு 40 பேர் சூஸ் பண்ணி, சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாப்பிடுறது பிடிக்கும்,
எவ்வளோ உங்களோட மாச சம்பளம் என்ன இப்படிலாம் நான் கேட்குறேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாம்பிள் தானே வழியா அவங்க என்டையர் பாப்புலேஷனையும் ரெப்ரசன்ட் பண்றாங்க. பட் இது அவ்வளோ அக்யூரேட்டாலாம் இருக்காது. சாம்பிளிங் வந்து அடுத்த டாபிக். ரேண்டம் சாம்பிளிங் அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணலாம். அதை வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.